வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஜாப் வேகன்சி என்னன்னா எஸ்எஸ்சிலேருந்து வந்த நோட்டிஃபிகேஷன் ஆஃப் காமன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ssc.gov.in வெப்சைட்குள்ளே போகணும். இதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு இதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா நோட்டீஸ் ஆஃப் காமன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2024 இதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகிடும். இது ஓப்பன் பண்ணவுடனே டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா 24/6/2024, அதாவது நேற்று ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கான அப்ளிகேஷன்ஸ் இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் ஆஃப் அப்ளிகேஷன் 24/7/2024, அடுத்த மாதம் 24 வரைக்கும் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைனில் ஃபீஸ் பே பண்ணுறது பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டேட் 25/7/2024 நீங்கள் ஃபீஸை பே பண்ணிடணும். நீங்கள் அப்ளிகேஷனில் எதனா தப்பு பண்ணாலோ எதனா கரெக்ஷன் இருந்தாலோ அது உங்களுக்கு 2 நாள் டைம் கொடுப்பாங்க. 10/8/2024 அதிலிருந்து 11/8/2024 வரைக்கும், அதாவது 1 டே உங்களுக்கு கரெக்ஷன்ஸ் எதனா இருந்ததுன்னா பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இது எக்ஸாம் ஃபஸ்ட்டு 2 எக்ஸாம் நடக்கும். Tier 1 Tier 2 எக்ஸாம் நடக்கும். இது கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ன்றதுனால நீங்கள் Tier 1 எக்ஸாம் பாஸ் பண்ணால் மட்டும்தான் Tier 2 போக முடியும். Tier 1 எக்ஸாம் எப்போ நடக்கும் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இல்லை அக்டோபரில் கண்டிப்பாக அது Tier 1 எக்ஸாம் நடக்கும். Tier 1 எக்ஸாமில் நீங்கள் பாஸ் பண்ணிட்ட உடனே அப்புறம் Tier 2 எக்ஸாம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அது உங்களுக்கு டிசம்பர் 2024 உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வேகன்சி பற்றி. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,727 வேகன்சி இதுகளை கொடுக்குறாங்க. நல்ல ஹியூஜான வேகன்சி தான் இது. டீட்டெயில்ஸ் ஆஃப் போஸ்ட்னு சொல்லிட்டு நம்ம இதில் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் செலெக்ஷன் ஆஃபீஸர், அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டிபார்ட்மெண்ட்னா சென்ட்ரல் செக்ரட்டரி சர்வீஸில் குரூப் பி போஸ்டிங்கில் 20லேருந்து 30 வயசுக்குள்ளே நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிறைய இன்டெலிஜென்ஸ் பியூரோ, மினிஸ்ட்ரி ஆஃப் ரயில்வேஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸு, AFHQ, மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி நிறைய டிபார்ட்மெண்ட்டில் உங்களுக்கு ஹியூஜ் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சேலரி டீட்டெயிலும் இதிலே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. பே லெவல் 6ல் 35,400லேருந்து 1,12,400 ரூபாய் வரைக்கும் இதுக்கு உங்களுக்கு கொடுக்குறாங்க. அது மாதிரி பே லெவலில் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணுவாங்க. நீங்கள் இது டீட்டெயிலாக நீங்கள் பிடிஎஃப்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். அதிலே நீங்கள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்களோ குரூப் சி, குரூப் பி, அதுக்கேற்ற மாதிரி ஏஜ் வேரியேஷன்ஸ் வச்சுருப்பாங்க. 18 to 27 இயர்ஸ், இந்த மாதிரிலாம் நிறைய ஏஜ் வேரியேஷன்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. இதுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே ஏஜ் ரிலாக்ஸேஷன் பற்றி போட்டிருப்பாங்க. SC STனா 5 இயர்ஸ், அதாவது இப்போ நீங்கள் 27 இருந்தீங்கன்னா 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். OBCக்கு 3 இயர்ஸு, PWT அன்ரிசர்வ்டுக்கு 10 இயர்ஸு, அதே மாதிரி PWT OBSக்கு 13 வருஷம், அப்புறம் PWBD SC ST கேண்டிடேட்ஸுக்கு 15 வருஷம், இந்த மாதிரி ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இது டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து நம்ம எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பற்றி பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜாபுக்கு எல்லாத்துக்குமே எனி டிகிரி முடிச்சிருந்தாலே இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒவ்வொரு என்னென்ன டிகிரி முடிச்சிருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர், இதுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் எனி சப்ஜெக்ட் ரெகனைஸ்டு யூனிவர்சிட்டி ஆஃப் இன்ஸ்டியூட் வித் அட்லீஸ்ட் 60% மார்க்ஸ் இன் மேத்தமெட்டிக்கல்ஸ். இதுக்கு நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும் 12th. அதுக்கு அப்புறம் இல்லைன்னா பேச்சுலர் டிகிரி எனி சப்ஜெக்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல், அதாவது நீங்கள் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தால் மட்டும்தான் ஜூனியர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸருக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் இருக்கோ, என்னென்ன போஸ்டஸ் இருக்கோ, அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு சப்ஜெக்ட்ஸ் வேரியேஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் இதில் டீட்டெயிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அதே மாதிரி எல்லா போஸ்ட்டுக்குமே நீங்கள் கண்டிப்பாக டிகிரி முடிச்சிருந்தால் மட்டும்தான் இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா எப்படி இந்த ஜாபுக்கு நம்ம அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு SSC வெப்சைட்குள்ளே போயிட்டு உங்களுக்கு OTR கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும். அந்த OTR ரிஜிஸ்டர் பண்ணோன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10th மார்க் ஷீட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் மொபைல் நம்பர் வேணும், மெயில் ஐடி அண்ட் ஃபோட்டோ சிக்னேச்சர். கண்டிப்பாக இது உங்களுக்கு OTR ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். ஸோ நம்ம TNPC மாதிரி தான் இதுக்கும் 1 டைம் ரிஜிஸ்ட்ரேஷனும் இதுவும் இருக்கும். இது நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக OTR ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்டு உங்களோட மெயிலுக்கோ உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்துடும். அதை வச்சுட்டு நீங்கள் உள்ள லாகின் பண்ணிட்டீங்கன்னா
காம்பைன்ட் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷன் 2024 இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் என்னென்ன டிகிரி முடிச்சிங்களோ அந்த டிகிரி பர்சன்டேஜ் எல்லாம் போட்டுட்டு அடுத்து வந்து மெயின் இம்பார்ட்டன்ட் திங் வந்துட்டு உங்களோட ஃபோட்டோகிராஃபி அப்லோட் பண்ணுறது. உங்கள் ஃபோட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வெப்கேமில் மட்டும்தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். அதனால் உங்களுக்கு வந்து வெப்கேம் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ணுங்கள். இன்னொரு ஆப்ஷனல் பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் மை எஸ்எஸ்சின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதுக்கான டிஸ்கிரிப்ஷனும் நான் உங்களுக்கு கீழே கொடுக்குறேன். அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிவிட்டு கேப்சர்னு இருக்கும். உங்களோட லாகினை கிளிக் போட்டுட்டிங்கன்னா கேப்சர்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்கும். அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட செல்ஃபி கேமரா வச்சு நீங்கள் வந்து இதுலேயும் அப்லோட் பண்ணலாம். அடுத்து இதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் நீங்கள் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் 100 rupees சார்ஜஸ் பண்ணுவாங்க. இதுவே உமன் எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து லாஸ்ட் டேட் வந்து 25/7/2024 நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸை நீங்கள் கண்டிப்பாக பே பண்ணி ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன். இங்கே சென்டர் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து நம்மளுக்கு நியர்பையாக இருக்கிற சென்டர்ஸை வந்து நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். இங்கே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா நம்ம ரிலீஜனுக்கு பார்த்தீங்கன்னா சதர்ன் ரீஜனுக்கு, இந்த சதர்ன் ரீஜனில் வந்து ஆந்திரா, புதுச்சேரி, தமிழ்நாடு, தெலுங்கானா இந்த ஸ்டேட்ஸில் இருக்கிறவங்க வந்து அதுக்கான டீட்டெயிலும் உங்களுக்கு இதில் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. எங்கெங்கே நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு நியரஸ்ட்டாக இருக்கிற சென்டர்ஸு கண்டிப்பாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். வேலூர், ஹைதராபாத், திருநெல்வேலி, சேலம், மதுரை, சென்னை இந்த மாதிரி வந்து நம்ம ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து சென்டர்ஸ் இருக்கும். அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது டயர் 1 எக்ஸாமுக்காக உங்களுக்கு இது அப்ளை பண்ணலாம். டயர் 2 பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி வந்து ஒரு 3 சிட்டி தான் கொடுப்பாங்க. அது டயர் 2க்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம். அதாவது டயர் 1 பாஸ் ஆனதுக்காக அப்புறம் தான் வந்து டயர் 2வே உங்களால் எழுத முடியும். மறக்காமல் இதை நோட் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் டயர் 1 டயர் 2 அதாவது என்னென்ன சிலபஸ் இது கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு டயர் 1க்கு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங், இதுக்கு நம்பர் ஆஃப் கொஷின் 25 கொஷின்ஸ் கொடுப்பாங்க. இதுக்கு வந்து 50 மார்க், மேக்ஸிமம் 50 மார்க்ஸ் எடுக்கணும். இது வந்து 1 hour 20 minutes வந்து 1 hour தான் இது வந்து டயர் 1 எக்ஸாமுக்கு எடுத்துப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் இதெல்லாமே இது பண்ணணும். சரிங்களா? இப்போது டோட்டல் மார்க்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது இந்த ஸ்கீம் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமினேஷனில் நடக்கும். அடுத்து டயர் 2 இதுக்கு வந்து சீசன் 1 2.25 மணி நேரம் உங்களுக்கு வந்துட்டு இது எக்ஸாம் நடக்கும். இதுக்கு நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் வந்துட்டு 60 கொஷின்ஸ்க்கு 180 மார்க் எடுக்கணும். ஓகேங்களா? அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா செக்ஷன் 2 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு நிறைய உங்களுக்கு சிலபஸும் மார்க்கும் பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கின்னு நல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் பெட்டராக இருக்கும். இது வந்து உங்களுக்கு டிகிரி பேஸ்டு கொஷின்ஸ் தான் உங்களுக்கு கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கான உங்களுக்கு வந்து மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டிஸு, ரீசனிங் அண்ட் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸு, இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் கம்பேரிசன், அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ், அப்புறம் கம்ப்யூட்டர் நாலேஜ் டெஸ்ட்டு, டேட்டா என்ட்ரி ஸ்பீட் டெஸ்ட்டு, இதெல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த சிலபஸில் உங்களுக்கு அடங்கிடும். கண்டிப்பாக உங்களுக்கு டிகிரி பேஸ்டு அண்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் நடக்கும். கண்டிப்பாக நீங்கள் இது நல்லா ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து சிலபஸ் பற்றி எல்லாம் பார்த்தாச்சு. நான் மறுபடியும் இப்போ இன்னொரு வாட்டி உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணுறேன். இது வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் 26/6/2024 உங்களுக்கு அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா அடுத்த மாதம் 24ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் லாஸ்ட் டேட்டை அப்ளை பண்ணிடணும். எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 25ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து எதனா கரெக்ஷன்ஸ் இருந்ததா, உங்கள் அப்ளிகேஷனில் எதனா கரெக்ஷன் இருந்ததுன்னா 10/8/2024 11/8/2024 நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். எக்ஸாம் வந்து டயர் 1 எக்ஸாம் வந்து செப்டம்பர்லேருந்து அக்டோபர் 2024 உங்களுக்கு நடக்கும். டயர் 2 எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2024 நடக்கும்ன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு டேட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. உங்களோட மெயில் ஐடிக்கோ உங்கள் மொபைலுக்கோ கண்டிப்பாக உங்களுக்கு டேட் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறமும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போ எக்ஸாம் வந்து உங்களுக்கு செப்டம்பர் 10ஆம் தேதி அப்படின்ற மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னே தான் உங்களால் அட்மிட் கார்டே டவுன்லோட் பண்ண முடியும். செப்டம்பர் 6ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்துட்டு அட்மிட் கார்டே டவுன்லோட் பண்ண முடியும். இது வந்து ஒரு உதாரணத்துக்கான டேட்டா தான் இருக்கும், தவிர இது வந்து கன்ஃபார்ம் டேட் கிடையாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இப்போ நீங்கள் எஸ்எஸ்சி காம்பைன்ட் கிராஜுவேஷன் லெவல் எக்ஸாமினேஷன் பற்றி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். உங்களுக்கு எதனா இதை பற்றி சந்தேகங்கள் எதனா இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.